இந்த இடத்துல ராசியும் லக்னத்தையும் நான் ஒன்றாக போட்டிருக்கேன். அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஆக்கிய சுக்கிரனுடைய வலுவை நீங்கள் மிகப்பெரிய அளவில் கவனிச்சே தீரணும். ஒருவேளை சுக்கிரன் இங்கே 6ல் மறைஞ்சிருந்தார், அப்போ அவர் சந்திர அதியோகத்தில் வந்துடுவார். பௌர்ணமி கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக அவர் இருப்பார். இப்போ சந்திர அதியோகம் பௌர்ணமிக்கு பக்கத்தில் வந்துட்டு சந்திரனுடைய அதியோகத்தில் சுக்கிரன் வலுத்தே இருப்பார். ஆயினும் ராசி லக்னத்திற்கு செவ்வாய் 7, 8 இருக்கின்ற காரணத்தினால இந்த இடத்துல கண்டிப்பாக திருமணம் தாமதமாகவே நடக்கும். ஒரு குருவின் பார்வை இதை மாற்றும். 7ல் இருக்கிற சனியே ஒரு குருவின் பார்வை, இது மாதிரியான அமைப்பும் தாமதமான ஒரு அமைப்பு. சுபத்துவம் ஒன்றே இந்த இடத்துல மாற்றக்கூடிய தன்மைகள். இந்த இடத்துல ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் சரி, குருவின் பார்வையில் இல்லாத சனி தாமத திருமணத்தை கொடுப்பார், 30 வயதுகள் கடந்த திருமணத்தை கொடுப்பார். ஆனால் மோசமான விளைவுகள் எதையும் கொடுக்க மாட்டார், லக்னாதிபதி பலவீனமாக இல்லாத அமைப்பின் அடிப்படையில். இப்போ இது மாதிரியான அமைப்புகள் சுக்கிரனுடைய நிலைமையை பொறுத்து 7ல் சனி இருந்தால் இந்த இடத்துல என்ன நடக்கும்? குருவின் பார்வை இருக்குது, 7ல் சனி இருக்குன்றது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த குருவின் பார்வை என்பது இந்த 7ல் இருக்கிற சனியை மாமா பையன் அத்தை பையனை மனமுடிக்க விடாமல், அதே நேரத்தில் ஒன்று விட்ட மாமா பையன் ஒன்று விட்ட அத்தை பையன், மாமா பையன் அத்தை பையன் தூரத்து சொந்தம், மனைவியின் வழியில் சொந்தம், கணவருடைய மடியில் சொந்தம்ன்ற சில விஷயங்களை இங்கே சந்திரனும் சுபத்துவமாகி குருவும் சுபத்துவமாகி 7ஆம் இடத்தை ஓரளவிற்கு ஒளிபருந்திய சந்திரனும் வலுத்த குருவும் பார்க்கின்ற அமைப்புகள் கொடுக்கும். லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறார். லக்னாதிபதி சுக்கிரன் 6ல் அவருக்கு மறைவு கிடையாது, அவரும் நல்ல வலிமையாக இருக்கிறார். ஆக இந்த ஜாதகருடைய வாழ்க்கை 7ல் சனி 7ல் 8ல் செவ்வாய் என்கின்ற அமைப்பு ஒரு 30 வயது தாமதத்தை, 28 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. அந்த 7ல் இருக்கிற சனி தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய அமைப்பை அப்படியே நீட்டித்து கொண்டே தாமதித்து கொண்டே போவார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் இந்த ஜாதகருக்கு 28 வயதிற்கு மேலே எந்த நேரத்திலையும் தசாபக்திகளின் அடிப்படையில் நடந்துடும்.